அதுதான் நாம இன்றைக்கு பார்க்கப்பட வேண்டிய பகுதி. இந்திரஜித்தனுடைய யாகத்தை சிதைத்தற்கு உண்டான செயலிலே எவ்வாறு இலக்குவன் ஈடுபட்டு தனக்கு உரியதாகிய வெற்றியை நிலைநாட்டிக் கொள்ளுகிறான். மலைகளும் மழைகளும் வான மீன்களும் அலைய வெங்கால் பொற அழிந்த ஆம் என உலைகொள் வெங்கனல் பொதி ஓமம் உற்றலால் தலைகளும் உடல்களும் சரமும் தாவுவ. அலைய வெங்கால் பொற, எல்லாம் நிலை பெயர்ந்து அலையுமாறு யுகமுடிவிலே ஊழி காற்று வீசுவது போல மலைகளும் மழைகளும் வான மீன்களும் அழிந்த ஆம் என, இயற்கையாக உறுதியோடு இருக்கக்கூடிய மலைகள், மேகங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவைகளெல்லாம் அழிந்து கீழே விழுந்து உதிருவது போல தாவுவ சரமும் தலைகளும் உடல்களும், இலக்குவனால் எய்யப்படக்கூடிய அம்புகள் அரக்கர்களினது தலைகளை உடல்களை எல்லாம் உதிர்க்கின்றனவா அவ்வளவு வேகமாக. உலைகொள் வெம்கனல் பொதி ஓமம் உற்றவால், உலைக்களத்தில் இயல்பினை கொண்ட வெம்மை மீக்க தீ நிறைந்த ஓமகுண்டத்தில் போய் விழுந்தன. இப்போ ஒரு செயல் செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த செயலுக்கு உரிய நிகழ்வுல இரு வேறு விதமான பயன்களை பெற்றாக வேண்டும். ஆனால் மேற்கொள்ள வேண்டிய செயல் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்திரஜித்தன் வேள்வியை செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வேள்வியிலும் ஒரு குறிப்பிட்ட பொருள்களைத்தான் அவிஷாக இட வேண்டும், சமித்தாக இட வேண்டும், ஆகுதியை வளர்க்க வேண்டும் என்ற வரையறை உண்டு, சட்டம் உண்டு. அதை மாற்றி செய்யக்கூடாது. அப்ப இந்திரஜித்தன் செய்யக்கூடிய நிகும்பல யாகத்துல அந்த யாகத்திற்கு உரியதாகிய பொருள் அன்றி வேறு எந்த ஒரு பொருளும் யாக குண்டத்தில் விழுந்தது என்றால் அந்த யாகம் நிறைவேறாது. அந்த யாகம் எது கருதி நாம் செய்கின்றோமோ அதற்கு உண்டான பலன்களை தாராது. இது அடிப்படை. அதனால என்ன செய்தான் இலக்குவன்? இந்த அரக்கர்களை, காவலுக்கு நின்ற அரக்கர்களை, அவர்தம் யானை குதிரை தேர் படைகளை அழித்த நேரத்திலேயே தெளிவாக திட்டமிட்டு விடுகிறான். இந்த படைகளை நாம் அழிக்கின்ற பொழுது இறந்து விழக்கூடிய அரக்கர்களினது உடலை, அவர்தம் தலைகளை இந்த இந்திரஜித்தன் மேற்கொள்ளக்கூடிய யாகத்திலே சென்று விழ வைக்க வேண்டும் என்று. ஆகவே அந்த யாக தீயில அரக்கர்களினது உடலும் தலைகளும் போய் விழுவதினால் அந்த யாகம் சிதைந்து போகிறது. வேறு ஒன்றுமே செய்ய வேண்டும். ஒரு யாகத்தை அழிக்க வேண்டும்னா அந்த யாகத்தில் எதனை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதிலே ஏதாகிலும் ஒன்றை செய்தால் போதுமானது. யாகத்தின் பலன் முற்றிலுமாக மாறி போகும், அழிந்து போகும். ஆகவே இந்த இந்திரஜித்தனது யாகத்தினை அழிப்பதற்கு இலக்குவன் இந்திரஜித்தனுக்கு காவலாக நின்ற அரக்கர்களை தனது கடுமையான அம்புகள், ஊழி காற்றை போல் வீசக்கூடிய அம்புகளினை கொண்டு அவர்களது தலைகளையும் உடல்களையும் துண்டு துண்டாக்கி, மலைகளெல்லாம் பொடி பொடியாக உதிர்வன போல், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து கீழே சிந்துவன போல் இந்த யாக குண்டங்களிலே சென்று விழச் செய்தான். யாகம் கொலை உற்றது. வாரணம் அணையவன் துணிப்ப வான் படர் தார் அணி முடி பெரும் தலைகள் தாக்கலால் ஆரண மந்திரம் அமைய ஓதிய பூரண மணிக்குடம் உடைந்து போயதால். வாரணம் அணையவன் துணிப்ப வான்படர், யானையை போன்று ஆற்றல் மிக்கவனாகிய இலக்குவன் தனது அம்பினால் துண்டித்து
தள்ளிய அரக்கர்களினது உடல்களும் தலைகளும் அந்த ஓமகுண்டத்தில் வீழ தாரணி முடிப்பெறும் தலைகள் தாட்களால் மாலையையும் மகுடங்களையும் அணிந்திருக்கக்கூடிய அரக்கர்களினது தலைகள் அந்த யாக குண்டத்திலே வந்து விழுவதால் என்ன ஆயிற்றா? ஆரண மந்திரம் அமைய ஓதிய வேத மந்திரங்களை பொருத்தமாக சொல்லி ஓதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வேள்வியில் பூரண மணிக்குடம் உடைந்து போயதால் நீர் நிறைந்து யாக வேதிகையில் செய்யப்பட்ட அல்லது வைக்கப்பட்டிருந்த அந்த பூரண கும்பம் உடைந்து போயிற்று. இது ஒரு மரபு. இப்போ ஒரு சில அடிப்படையான கேள்விகளை எல்லாம் கேட்டு நானே கேள்விகளை கேட்டதற்குண்டான விளக்கங்களையும் சொல்லிவிடலான்னு. வேதங்களினால் வரையறுக்கப்பட்ட மந்திரங்கள், அந்த மந்திரங்களை எடுத்து முன்மொழியக்கூடிய ஆகமங்கள், இந்த ஆகமங்களினது வழி நின்று மேற்கொள்ளப்படக்கூடிய வேள்விகள், இவையெல்லாம் நன்மை கருதிதானே செய்யப்பட வேண்டும். அது தீமை கருதி செய்தற்கு அதில் இடம் இருக்கின்றனவா? இவ்வாறு செய்யலாமா என்று கேட்டால், வேதம் எல்லாவற்றினுக்கும் உரிய வழியை நன்மை நோக்கில தான் எடுத்து மொழிகிறது. ஆனால் அதன் கண் உண்டான மந்திரங்களை கொண்டு ஒருவன் தனக்கு உரிய ஆற்றலை தவறுதலாக பயன்படுத்துகிறான் என்ற நிலை வருகின்ற பொழுது அந்த மந்திரத்தினால் செய்யப்படக்கூடிய வேள்வியை தடுத்தல் என்பது தேவையாகிறது. எதற்கு இதை சொல்லுகிறோம்னா, தீயினை கொண்டு தீபத்தையும் ஏற்றலாம், தீயினை கொண்டு பெரு நெருப்பாக்கி ஒரு ஊரையும் கொளுத்தலாம். அப்போ இந்த குற்றம் தீயினது அன்று. அதனை யார் கையாளுகிறார்களோ அவர்களை பொறுத்தது. தீயவர்கள் கையிலே தீயானது சென்று சேர்ந்தால் அது எல்லோரையும் எரிக்கும் என்பதனால் அந்த தீயினை அணைக்க வேண்டியது அறவோர்களின் பொறுப்பாகிறது. அதனால வேள்வி நல்ல பலனைத்தான் தரும். அந்த வேள்வியினால் பெறப்பட்ட ஆற்றலை கொண்டு பிறரை அழிப்பதற்கும் பிறரை துன்புறுத்தற்கும் அதனை பயன்படுத்தினோம் என்றால், அவ்வாறு பயன்படுத்துவோர் மேற்கொள்ளக்கூடிய யாகத்தை அழிக்க வேண்டிய பொறுப்பு அறவோர்களுக்கு உண்டு. மருத்துவன் கையிலும் கத்தி இருக்கு, பிறரை கொல்லுபவன் கையிலும் கத்தி இருக்கு. கத்தியினது நோக்கம் வெட்டுவதுதான். யாரிடமிருந்து அது எதனை வெட்டுகிறது என்பதை பொறுத்துதான் அந்த கத்தியினுடைய செயல்பாடு மதிக்கப்படுகிறது. ஏற்கனவே கம்பன் முன்னாடியே சொல்லிட்டான், நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை. நதியோட தப்பில்லை, அதுல நீர் இல்லாமல் இருக்கிறது. நதி என்று ஒன்று இருக்கிறதுன்னா அதுல நீர் ஓடுதல் என்பது இயற்கையா இருக்கணும். நீர் ஓடுதற்குண்டான வாய்ப்பு இல்லை என்றால் நதியை குறை கூறி பயனில்லை. நீரை உருவாக்குவதற்குண்டான வழியை யோசிக்கணும். அதுபோல ஆகமங்களினால் சொல்லப்பட்ட வேள்வி, அது மேற்கொள்பவர் எது நோக்கில் அதை பயன்படுத்துகிறார். நவீன தொழில்நுட்பத்துல கூட நாம பார்க்கிறோம், பல மேலான தொழில்நுட்ப கருவிகள் மனித குலத்தினுக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் நோக்கமா இருந்தது. ஆனால் அதனை கொண்டு தவறான ஒரு செயலிலே ஈடுபட்டு இந்த மனித குலம் அழிதற்கு உண்டான வகையில யாரேனும் செயல்பட்டால் பொருளின் பிழை அல்ல, அதை கையாளுபவர்களின் பிழை. அப்ப அந்த கையாளுபவர்களை தடுக்க வேண்டும்னா முதல்ல அவர்கள் கையில இருக்கக்கூடிய பொருளை அப்புறப்படுத்த வேண்டும். கிராமங்கள்ல ஒரு அழகான பழமொழி உண்டு, எரியறதை இழுத்த கொதிக்கிறது அடங்கும்.
ஆகவே இந்திரஜித்தனது ஆற்றலை அடக்கணும்னா அவன் மேற்கொண்டு இருக்கக்கூடிய வேள்விய நிறுத்தணும். வேள்வி நல்லதுதான், நல்லதுதான். அது யாரால் செய்யப்படுகிறது, அந்த வேள்வியினால் பெறப்படக்கூடிய பயனை கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள். அதனால உடனே ஒரு வேதம் என்பது தவறானவற்றையும் கற்றுத்தருமான, எதுவும் தவறானவற்றை கற்றுத்தருவது இல்லை. எந்த ஒரு கல்வியும் தவறான ஒன்றை கற்றுத்தருவது இல்லை. அன்றைக்கு வேதம் முதலாக கொண்ட கல்வி, பின்னர் பயன்பாட்டு அளவை கொண்டான கல்வி, அப்புறம் நல்ல மேன்மையான சிந்தனையை தரக்கூடிய கல்வி, இதெல்லாம் கல்வியினுடைய பெயர்கள். ஐடியாலஜின்னு ஒண்ணு இருந்தது, பிராக்மேட்டிசம்னு ஒண்ணு இருந்தது. இதெல்லாம் மனித குலம் மேம்படுவதற்கு அந்தந்த காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட கல்விகள் தான். வேதமும் அதுபோல தொல்காலங்களிலே ஒரு கல்வி முறையாக சொல்லப்பட்டது. அதனால அதுல சொல்லப்பட்டன எல்லாம் நன்மை தரக்கூடியனதான். ஆனால் அந்த நன்மை தரக்கூடியன ஒன்றை மேற்கொண்டு அதனால் பெற்ற ஆற்றலை யார் எவ்வாறு செலவிடுகிறார்கள் என்பதில் தான் கேள்வி. அதனால ஒரு வேள்வியை இந்திரஜித்தன் செய்தவரை தவறில்லை. ஆனால் அந்த வேள்வியினால் பெறுதற்கு உண்டான ஆற்றலை கொண்டு அவன் என்ன செய்ய இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவனுக்கு அந்த ஆற்றல் கிடைக்காமல் இருப்பதற்கு வேள்வியை அழிக்கான். ஒன்றும் தவறல்ல. நீங்கள்லாம் கிராமங்கள்ல எல்லாம் போய் பார்த்தீர்கள்னா தெரியும். கிராமங்கள்ல பெரும்பாலும் ஓலை வேயப்பட்ட வீடுகள் தான் இருக்கும். ஏதாகிலும் ஒரு தவறினால ஒரு வீடு தீ பற்றியது என்றால் அது அடுத்தடுத்த வீடுகளுக்கு பரவும் உடனாக. உடனே என்ன செய்வார்கள் தெரியுமா? கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் அந்த தீயினை அணைப்பதற்கு உண்டான முயற்சியில நீரினையோ மணலினையோ கொண்டு அணைத்து கொண்டு இருப்பார்கள். ஒரு சிலர் வேகமாக முன் சென்று அந்த தீ பரவி கொண்டு இருக்கக்கூடிய எல்லையில தாண்டி இருக்கக்கூடிய 2 வீடுகளினது நல்ல வீடுகளினது ஓலைகளை பிரிக்க ஆரம்பிப்பார்கள். ஐயோ, அந்த நல்ல வீடுகளின் ஓலையை ஏயா பிரிக்கிறேன்னா, இந்த தீ அந்த ஓலைகளில் பட்டு அந்த வீட்டையும் எரிக்கக்கூடாது. பிரித்து விட்டால் மீண்டும் வேய்ந்து கொள்ளலாம். எரிந்து போனால் ஒன்றும் செய்ய முடியாது. இது கிராமங்கள்ல நாம் அன்றாடம் தீ விபத்தின் மூலமாக பெறக்கூடிய அறிவு. அதே போலதான் ஒரு வேள்வி நல்லதுதான். அதை ஏன் நிறுத்தணும்னா, அதனால் பிறருக்கு தீமை வந்து விடக்கூடாது. ஏன்னா இந்த பகுதியை நடத்துகின்ற பொழுதெல்லாம் இப்ப நீங்கள்லாம் எந்த கல்வியும் கேட்கல, கல்லூரிகள்ல பாடம் நடத்தும் போது வீம்புக்காக கல்வி கேட்பார்கள் மாணவர்கள். வேள்வி நல்ல பலனை தானே தரணும், இதுல என்ன தவறு வந்து விட்டது, இந்திரஜித்தன் செய்யக்கூடிய வேள்வியை எதற்காக இலக்குவன் அழிக்க வேண்டும்? நோக்கம் அதுதான். நீங்கள் பெற்ற அறிவை கொண்டு எதனை செய்ய போகிறீர்கள்? ஒரு வேடிக்கையான விளக்கம் சொல்லணும். ஒரு முறை காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய அதனது தலைவர் பகவத்கீதை வகுப்ப எடுத்துக்கொண்டிருந்தார். அப்படி எடுத்துக்கொண்டிருந்தவர் ஒரு கேள்வியை கேட்டார். பகவத்கீதை யாருக்கு யார் சொன்னது? உடனே அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது. உடனே அவர் பெரியவர் கேட்டார், கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது மட்டும்தானா? அப்பொழுதுதான் இன்னொரு அன்பர் சொன்னார், இல்லை, இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அரண்மனையில், அஸ்தினாபுரத்து அரண்மனையில் இருக்கக்கூடிய திருதராஷ்டிரன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனது நம்பிக்கைக்குரிய சஞ்சயனுக்கு இறை அருளால இந்த
போர்க்களத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்ப்பதற்கு உண்டான திறன் பெற்று அவன் அப்படியே அதை தொடர் நிகழ்வாக திருதராஷ்டிரனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ போர்க்களத்துல கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னதை அப்படியே பார்த்து அப்படியே கேட்டு அதே நேரத்துல சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான் அஸ்தினாபுர அரண்மனையில, இல்லையா? இது ஒரு சைமல்டேனியஸ் ப்ராசஸ். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? இதான் கேள்வி. இப்ப ரெண்டு பேரும் பகவான் சொல்ற கீதை, சஞ்சயனும் அதே கீதையை சொல்றான். இப்போ என்ன கேள்வின்னா, இதனால் என்ன நாம் தெரிந்து கொள்ளுகிறோம்னா, தெரிந்து கொள்ள வேண்டியது, இருவரும் கீதை சொல்லுகிறார்கள். பகவான் சொல்லக்கூடிய அந்த கீதையினை கேட்டு அர்ஜுனன் என்று சொல்லக்கூடியவன் தனது அறியாமையை போக்கிக் கொண்டு ஞானம் என்ற பார்வையை பெறப்போகிறானா? பெற்றான். ஆனால் அதே கீதையை சஞ்சயன் சொல்லி அந்தகனாயிருந்த திருதராஷ்டிரன் ஞானத்தை பெறாமல் இறுதி வரை பார்வையற்றவனாகவே இருந்தான். இப்ப கீதை ஒன்றுதான். அதை கேட்கக்கூடிய நபர்கள் அந்த கீதையை கேட்டதினால் உங்கள் ஞானம் என்ற அகக்கண்ணை திறக்கப் போகிறீர்களா? இல்லை என்றால் உங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இறுதி வரை அகத்தையும் புறத்தையும் திறக்காமல் அந்தகனாய் வாழப்போகிறீர்கள். இதே விளக்கம் தான் இந்த வேள்விக்கு. வேள்வி என்பது உங்களை மேம்படுத்துவதற்கு உண்டானது. அதனை செய்து உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுவதற்கு அந்த வேள்வியை பயன்படுத்தினீர்கள் என்றால் நீங்கள் ஞானமான பாதையில போறீங்க. அதனை மேம்படுத்தாது நீங்கள் தவறானவற்றினுக்கு அதை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இறுதி வரை அந்தகனாக இருக்க போகிறீர்கள். ஆகவே இதனால வேள்விக்கோ பகவத்கீதைக்கோ குறை கிடையாது. அது அதனுடைய செயலை செய்து கொண்டு இருக்கு. அதனால நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நூலையும் நாம ஒரு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? படிச்சவன் இப்படி செய்யலாமன். அவன் படிச்சதுல, அவன் படிப்புல தப்பு இல்லை. படித்தவனுடைய செயலாக்கத்துல தப்பு இருக்கு. படிப்பை குத்தம் சொல்லக்கூடாது. அது எல்லோரையும் மேம்படுத்துவதற்காக உண்டானதுதான். அதை கற்றவன் அவன் தவறான வழியில செலவு செய்கிறான் கற்றதை என்றால் குறை கல்வியில இல்லை, கற்றவனிடம் இருக்கு. அது போலதான் இங்க இந்திரஜித்தம். சில நேரங்கள்ல எல்லோரும் அகக்கண்ணை திறப்பது இல்லை, கொஞ்சம் கஷ்டம். அகக்கண்ணை திறந்தால்தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எது சரி எது தவறுன்னு சரி. ஆகவே இந்த விளக்கத்திற்கு இந்த அழகான பாடல். ஆகவே அந்த குடம் உடைந்து போயதால் தாறுகொள் மதகரி சுமந்து தாமரை சீரிய முகத்தலை உருட்டி செந்நிறத்து ஊறுகள் சொரிந்த பேர் உதிரத்து ஓங்கு அலை ஆறுகள் எழுங்கணல் அவிய சென்றவார். அந்த வேள்வி தீயும் அழிய தலைப்பட்டது. எதனாலமா? செந்நிறத்து ஊறுகள் சொரிந்த பேர் உதிரத்து. செந்நிறத்தினை உடைய இந்த அம்புகளினால் காயத்தினுக்கு உட்பட்ட அரக்கர்களினது உடலில் இருந்து சுரந்து கீழே சிந்தக்கூடிய செந்நிறமான இரத்தம் ஓங்கு அலை ஆறுகள், உயர்ந்து எழும் அலைகளை உடைய ஆறுகள் போலே பெருக்கெடுத்து ஓடி தாறுகொள் மதகரி சுமந்து அங்குசத்தால் செலுத்தப்பட்ட யானைகளை சுமந்து கொண்டு தாமரை சீரிய முகத்தலை உருட்டி செந்தாமரை பூவினை சினந்த செங்கண்களை உடைய முகத்தோடு பொருந்திய வீரர்களினது தலைகளையும் உருட்டி கொண்டு எழுங்கணல் அவிய சென்றவால் ஓமகுண்டத்திலிருந்து எழக்கூடிய அந்த தீயினை இந்த இரத்தம் என பெருக்கெடுத்து ஓடின ஆறு யானைகளையும்
சினத்தோடு பார்வையை கொண்டிருந்த அரக்கர்களையும் அவர் தம் தலைகளையும் உடல்களையும் அடித்து கொண்டு இந்த ஹோமகுண்டத்தில் எழக்கூடிய தீயின் மீது விழுந்து அந்த தீயினை அழிக்க முற்பட்டது. தெரிகனை விசும்பிடை சுமந்து செம்மயிர் வரி கழல் அரக்கர்த்தம் தடக்கை வாளொடும் உறும் என விழுதலின் அனலிக்கு ஒக்கிய எருமைகள் மறிந்தன மறியும் ஈர்ந்தவாள். தெரிகனை விசும்பிடை சுமந்து இலக்குவன் ஆராய்ந்து எய்த அம்புகள் அப்படியே வான்வெளியில பறந்து செம்மயிர் வரிகழல் அரக்கர் தம் தடக்கை சிவந்த மயிரினையும் வரிந்து கட்டப்பெற்ற வீரக்கடலையும் உடைய அரக்கர்களினுடைய பெரிய கைகளை வாளோங்கிய கைகளை துண்டித்ததாம். அப்ப வாளோடு துண்டிக்கப்பட்ட கை பறந்து போய் என்ன செய்ததாம்? வாளொடும் உறும் என விழுதலின் அந்த அரக்கர்கள் கையிலே பிடித்து கொண்ட வாளோடு கை அறுபட்டு நிலத்தில் விழுகின்ற பொழுது அனலிக்கு ஓக்கிய எருமைகள் மறிந்தன மறியும் ஈர்ந்தவாள். அந்த தீக்கடவுளுக்கு அந்த வேள்வியில எழக்கூடிய நெருப்புக்கு ஹோமத்திற்கு உரிமை செய்து வைக்கப்பட்ட எருமை கடாக்கள் இந்த அரக்கர்கள் கையில் இருந்து வாளினால் வெட்டப்பட்டு அவைகள் பயனற்று கீழே விழுந்தனவா. ஆடுகளும் பிளக்கப்பட்டு இறந்தன. என்ன ஒரு அழகான ஒரு ஒப்புமை பாரு. இலக்குவன் அரக்கர்களை தாக்குறான். அரக்கர்கள் கையில வாழ் பிடித்த நிலையில் இருக்கிறார்கள். அந்த கைகளை துண்டித்து சென்ற அம்பு அந்த துண்டிக்கப்பட்ட கைகள் வானவெளியில பறந்து ஓமகுண்டத்தின் அருகிலே அந்த ஓமத்திலுக்கு அவிஷாக இடப்படக்கூடிய எருமை கிடாக்களையும் ஆடுகளையும் அவைகளினது தலைகளை வெட்டி விட்டு கீழே விழுந்தார். கற்பனை தான், ஆனா அழகா இருக்கு. ஆகவே நாம சில நேரங்கள்ல ஒரு செயலானது நம்மை அறியாமல் அது வேறு திக்குல சென்று நல்லதை செஞ்சிரும் இல்லையா? அது போல அம்கடம் கழிந்த பேர் அருவி குன்றின் நின்று அம்கடம் கிழிந்திலர் அழிந்த ஆடவர் அங்கு அடங்கலும் படர் குருதி ஆழியின் அங்கு அடங்கினர் தொடர் பகழி அஞ்சினார். அம்கடம் கழிந்த பேர் அருவி குன்றின் நின்று, அழகிய கடம்னா கண்ணம்னு பேர். அம்கடம்னா அழகிய கண்ணங்கள் கிழிய பெற்று வழிகின்ற இரத்தம் பெரிய அருவி வீழக்கூடிய குன்றினை போல் உயிர் எஞ்சி நின்று அம்கடம் கிழிந்திலர் அழிந்த ஆடவர் தங்களினுடைய அழகான உடம்பு கிழிய பெறாத தோற்றத்தில் உள்ள ஆடவர்கள் அரக்க வீரர்கள் உடம்பு கிழியல, கண்ணம் கிழிந்தது. இதிலேயே அஞ்சி போனார்கள். அவர்கள் அச்சமுற்ற அந்த அரக்க வீரர்கள் தொடர் பகழி அஞ்சினர். இலக்குவனது அம்பிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய அம்புகளுக்கு அஞ்சி பயந்து அங்கு அடங்கலும் படர் குருதி ஆழியின் அங்கு அடங்கினர். போர்க்களமாகிய அவ்விடத்தில் முழுவதும் பரவிய குருதி கடலினுள்ளே மூழ்கி மறைந்தனர். ஏன்னா கணக்கு சொன்னார், கோடிக்கணக்கான வீரர்கள். அந்த கோடிக்கணக்கான வீரர்களில் உடலில் இருந்து ரத்தம் சிந்தினா என்ன ஆகும்னு பாருங்க. கால் தளத்தொடு துணிந்து அழிய காய் கதிர் கோல் தலை உற மறுக்கம் கூடினார். வேல் தளத்து ஊன்றினார் துளங்கு மெய்யினர் நாறு அலை குடலினர் பலரும் நன்னினார். கால் தளத்தொடு துணிந்து அழிய, கால்கள் தரையோடு துணிக்கப்பட்டு சிதைந்து வீழ, கால்கள் எல்லாம் வெட்டப்பட்டு விட்டன. காய்கதிர் கோல் தலை உற, இலக்குவனால் எய்யப்பட்ட அம்புகள் மேன்மேலும் வந்து உடலை தாக்க மறுக்கம் கூடினார் பலரும் துளங்கு மெய்யினர். கலக்கம் உற்றவர்களாகிய அரக்கர்கள் பலரும் நடுங்கிய உடம்பினராய் என்ன ஆகுமோன்ற கவலையில நாறு அலை குடலினர்
வயிற்றினது புறத்தே அலைதலை உடைய குடலை பெற்றவர்கள். வயிற்றெல்லாம் கிழித்து இருக்கிறது அம்பு, வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல் எல்லாம் வெளியே வழிந்து சிந்துகிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் அச்சத்தின் வயப்பட்ட அரக்கர்கள் வேல்தலத்து ஊன்றினர் நன்னினார் தம் கையில் கொண்ட வேற்படையை ஊன்றுகோலாக ஊன்றிய அளவில் போர்க்களத்தை விட்டு வெளியே போக தலைப்பட்டார்கள். பொங்கு உடல் துணிந்த தம் புதல்வர் போக்கிலார் தொங்கு உடல் தோல்மிசை இருந்து சோர்வுற அங்கு உடல் தம்பியை தழுவி அன்மினார் தம் குடர் முதுகிடை சொரிய தள்ளுவார். தம் குடர் முதுகினை சொரிய தள்ளுவார். தமது குடல் முதுகின் வழியாக வெளிப்பட்டு சரிந்து தொங்க. ஏனென்றால் மார்பகத்தின் மீதும் வயிற்றின் மீது அம்புகள் தைப்பதினால் அது உடலை கிழிக்க அம்புகள் வயிற்றிலும் மார்பிலும் பாய்ந்து முதுகு வழியாக வெளியே செல்வதினால் இந்த குடல்கள் எல்லாம் முதுகு வழியா வழிகின்றனவாம். ஆகவே அவ்வாறு வெளியே தள்ளப்பட்ட குடல்களை ஒரு கையில் பிடித்து கொண்டு மீளவும் போர் வீரர்கள் அரக்கர்கள் சிலர் என்ன செய்தார்களாம், பொங்கு உடல் துணித்த தம் புதல்வர் போக்கிலார் வெகுண்டு பொருந்து தன் உடல் துணிக்கப்பட்ட தம் அருமை புதல்வர்களை அங்கேயே விட்டு செல்லுதற்கு தயங்கினார்கள். ஏன்னா மகனினது உடலை எடுத்துக்கொண்டு கடன் செய்யணும் இல்லையா? இவர்கள் உடலோ ஏற்கனவே நலிந்து குடலானது சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு முன்னாடி இவர்களது புதல்வர்கள் இறந்து கிடக்கிறார்கள். தொங்கு உடல் தோல்மிசை இருந்து சோர்வுற தொங்கும் இயல்பினதாய் அமைந்த தங்கள் தோளின் மீதிருந்து சோர்ந்து தொங்க கைகளும் அறுபட்டு தோள்கள் உறுதியாக இல்லாமல் இருக்க அங்கு உடல் தம்பியை தழுவி அன்மினார். அவ்விடத்தில் போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தங்களினது உடன் பிறந்தார்களை தழுவி கொண்டு செய்வதறியாமல் திகைத்து நின்றார்கள். ஆகவே தங்கள் மக்கள் இறந்ததையும் தடுக்க முடியல, தங்களுக்கு ஏற்பட்ட ஊரில் இருந்தும் தப்பிக்க முடியவில்லை. தங்களோடு போர் செய்து கொண்டிருந்த உடன் பிறந்தவர்களினது உடலிலே சரிந்து சாய்ந்து இவர்கள் செய்வதறியாமல் திகைத்தார்கள். மூடிய நெய்யொடு நரவம் முற்றிய சாடிகள் பொறியொடு தகர்ந்து தள்ளுற கோடிகள் பலபடும் குழாங்களாய் ஆடின அறுகுறை அறுக்கும் ஆக்கைகள். யாகசாலையில வைக்கக்கூடிய பொருள் எவ்வாறு எல்லாம் சிதைந்து அழிந்ததுன்னு பட்டியல் கொடுத்து வருகிறார். நெய்யோடு நரவு முற்றிய மூடிய சாடிகள், நெய்யோடு தேன் நிறைந்தனவாய் மூடப்பட்டுள்ள மிக உயர்ந்த ஜாடிகள் எல்லாம் வேள்வியில இடுதற்காக சேகரிக்க வைக்கப்பட்டிருந்த பொருள்கள். தகர்ந்து பொறியோடு தள்ளுற உடைந்து அந்த தேனும் நெய்யும் பொறியோட கலந்து தள்ளப்பட அறுகுறை அறுக்கும் ஆக்கைகள் தலையறுபட்டு குறை உடலாகிய முண்டங்கள் கவந்தம்னு பேருதுக்கு பல கோடிகள் படும் குழாங்களாய் ஆடின. பல கோடியினை கொண்ட கூட்டமாக ஆடின. ஒரு பக்கம் தேனும் நெய்யும் பொறியோடு கலந்து அந்த இடம் பார்ப்பதற்கே ஷேராக இருக்கிறது. அந்த இடத்துல தலையற்ற முண்டங்கள் துடிப்பது அந்த சேறுபட்ட நிலத்துல நடனம் ஆடுவது போல் இருந்ததாம். கால் என கடியன கலிங்க கம்மிய நூல் என உடற்பொறை தொடர்ந்து நோய் என பாலுரு பிறையென கலந்து பல்முறை வேலுரு சேனையை துணித்து வீழ்த்தினான். காலென காற்றினை போலே கடு என கடுமையான விஷத்தினை போலே கலிங்க கம்மியர் நூலென ஆடை நெய்வோர் பாலிடை செலுத்தும் நூலினை போல. என்ன அழகான ஓமை! பொருள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இத பார்த்தாதான் தெரியும். இப்போ காற்று வீசுகின்ற பொழுது அது நேரிய முறையில போய் வீசாது, இப்படி பறந்து பட்டு வீசிக்கொண்டே போகும். அது போல நஞ்சு பரவுவது கூட நீரில் பரவினாலும் காற்றில் பரவினாலும் முறையற்ற நிலையில பரவி கொண்டு போகும்.
இப்படியாக இலக்குவனது அம்புகள் பரவின. காற்றிலே காற்று எற்றுவது போலவும் நஞ்சு பரவுவது போலவும் எல்லா திக்குகளிலும் பரவி கொண்டே போயின. இதுக்கு நடுவுல ரொம்ப அழகான ஓமை கலிங்க கம்மியர் நூல். கம்மியர்னா கைக்கோளர்கள்னு பேர், கலிங்கம்னா ஆடைன்னு பேர். துணியை நெய்யக்கூடிய கைக்கோளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, கையினை கருவியாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய நெசவாளர்கள். அவர்கள் நெய்கின்ற பொழுது அந்த தறிய போய் பார்த்தாதான் தெரியும். தறியில பாவுன்னு ஒண்ணு வரும், அதுதான் நீள் இழை. அந்த பாவை இங்க தறியில பிணைத்திருக்கின்ற பொழுது ஒற்றைப்படை எண்கள்ல வரக்கூடிய நூல் எல்லாம் மேலாகவும் இரட்டைப்படையில வரக்கூடிய நூல் எல்லாம் கீழாகவும் இப்படி பிரித்திருக்கும். இப்படி பிரிச்சிருக்கும். இவைகளுக்கு ஊடாக ஒரு இழை போகும், அதுக்கு பேர் ஊடைன்னு பேர். அந்த இழை போய் அந்த பக்கம் நின்ன உடனே காலில் இவர்கள் மிதிப்பார்கள். மிதித்த உடனே மேலில் இருந்த இழையெல்லாம் கீழே வரும், கீழ் இருந்த இழைகள் எல்லாம் மேல் வரும். அப்ப அங்க துணி நெய்யப்படும். இதுல வேடிக்கை என்னன்னா, கால் மிதிப்பதும் இந்த கையில அந்த குழல் இடது வலதாய் வலது இடதாய் நூலோடு போகிறது பாருங்க, அந்த நூலை தான் இங்க ஓமையா கொடுத்த. துணி நெய்யக்கூடியவர்கள் கைகளினால் இயக்குகின்ற பொழுது அந்த ஊடாக இழை செல்லுமே, அது கொஞ்சம் கூட மாறாது. அந்த கால் மிதிப்பதும் இது அடிப்பதும் ஒரே காலத்துல நடக்கணும். மாறியது என்றால் இந்த ஊடை இழையானது பாவிழைகளை அறுத்து விட்டு போயிடும். அப்புறம் அதை சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப அழகான அது போல் இலக்குவனது வில்லிருந்து புறப்பட்ட அம்புகள் இந்த கலிங்கம் நெய்வோர் ஊடை இழையை எவ்வாறு பொருத்தமுற இலக்கு நோக்கி அடிக்கிறார்களோ அது போல் இவன் அம்பு இலக்கு நோக்கி எய்யப்பட்டது. எதனை கொண்டு போய் எங்க ஓமையா கொடுத்தார். கம்பன் ஏன் உயர்ந்தவன்னா இதுதான். இலக்கு தவறாமல் அது இயங்கினாதான் ஆடை அறுபடாமல் பின்னப்படாமல் நெய்ய முடியும். அதை போய் பார்க்கணும். அப்பதான் நெசவு தொழில் செய்யக்கூடியவர்களை போய் பார்த்தாதான் தெரியும். ரொம்ப கஷ்டம். அதனாலதான் என்ன செய்வார்கள், இதாவது பருத்தி நூல் அருந்து போனா கொஞ்சம் மெனக்கட்டுள்ளலாம், பட்டு நூலை அது பண்ணவே முடியாது. அதனால அவர்கள் என்ன செய்வார்கள்னா பட்டு நூலை கையில தள்ளி கோத்து கோத்து தான் வாங்குவார். கஷ்டம். அதனால ஒரு நூல் புடவை நெய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் 2 நாள் முடிந்தால் செய்து விடுவார்கள். ஆனால் ஒரு பட்டு சேலை நெய்தற்கு சற்றேற குறைய 10 to 15 நாட்கள் ஆகும். அவ்வளவு மென்மையா அந்த இலக்கு நோக்கி அந்த கக்கூன் போகணும், இல்லைன்னா நூலெல்லாம் அருந்து போகும். அந்த மாதிரி துல்லியமாக இலக்கு நோக்கி இந்த இலக்குவனது அம்புகள் பாய்ந்ததாம். உடற்பொறை தொடர்ந்து நோய் என உடலாகிய பாரத்தை நோய் பிணிப்பது போல அந்த இலக்குல போய் அம்பு அடிச்சதும். பாலுரு பிறையென பல்முறை கலந்து, பாலிலே பிறை ஊற்றி கலப்பது போல இலக்குவன் பலமுறை உட்புகுந்து. என்ன அழகான ஓமை பாருங்க. பால்ல புரை ஊற்றும் போது என்ன செய்வோம், அப்படி மோர பால்ல ஊத்தினதோட நிக்க மாட்டோம், ஒரு கலக்கு கலக்கும். ஒரு பக்கம் கிளாக் வைஸ்ல ஒரு கலப்பு, அப்புறம் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு கலத்தல். அப்பதான் அந்த பிறை ஊற்றுதல் சமமா கலக்கணும்னு ஒரு எண்ணம் வச்சிருக்கும். அந்த மாதிரி இலக்குவன் எதிரிகளினது படையில வலமாக ஒரு சுற்றி சுற்றி அம்புகளை எய்து கொண்டே போனான். அப்புறம் இடமாக ஒரு சுற்றி சுற்றி அம்புகளை எய்து வந்தான். அவனால் எய்யப்பட்ட அம்பு காற்று போல, விஷம் போல, கம்மியர்தம் நூல் செல்லுவது போல, உடலை தாக்க ஒரு நோய் போல எல்லோரையும் அழித்து. என்ன ஓமை, என்ன ஒரு அனாலஜி. அதுதான் அழகு. பல்முறை வேல் ஒரு சேனையை துணித்து வீழ்த்தினான்,
வேலேந்திய அரக்கர்களினது படையை முழுவதுமாக இலக்குவன் அழித்து ஒழித்தான். கண்டனன் திசைதொறும் நோக்கி கண்ணகள் மண்தலம் அரிகடல் அன்ன மாப்படை விண்டு எரி கால் பொற மறிந்து விற்றுரும் தண்டலையாம் என கிடந்த தன்மையே. என்ன வாச்சா அந்த போர்க்களம்? கண்ணகள் மண்தலம் அரிகடல் அன்ன மாப்படை. கண்ணகல்னா பறந்து பட்ட உலகம்னு அர்த்தம், பறந்து பட்ட இடம், அவ்வளவு பெரிய போர்க்களம். அப்படி பறந்து பட்ட போர்க்களத்துல மறிந்து சூழும் கடற்பரப்பினை ஒத்த தனது பெரிய படையானது விண்டு எரி கால் பொற மறிந்து விற்றுரும், மாறுபட்டு வீசும் பெருங்காற்று மோதுதலால் மரங்களும் செடிகளும் கொடிகளும் வேறற்று நிலத்துல விழுந்து கிடப்பது போல தண்டலையாம் என கிடந்த தன்மையே, சோலையினை ஒத்து சிதைந்து கிடந்த தன்மையினை திசைதோறும் நோக்கி கண்டான். இந்திரஜித்து எல்லா திசையிலும் சுத்தி பார்த்தா அப்படியே ஒரு புயல் காற்று அடித்த பூஞ்சோலை மாதிரி இந்த இலக்குவனது அம்பு பட்டு அத்தனை வீரர்களும் வேறற்று யானைகளும் குதிரைகளும் தேர்களும் சிதைந்து பூமி முழுவதும் பறந்து விழுந்து கிடந்ததை பார்த்தான் இந்திரஜித்தன். ஒருத்தர் பாக்கி இல்லை. இவனுக்கு அப்பதான் மெல்ல கோபம் தொடங்குகிறது. மிடலின் வெங்கடகரி பிணத்தின் விண்தொடும் திடலும் வெம்புறவியும் தேரும் சிந்திய உடலும் வன் தலைகளும் உதிரத்து ஓங்கு அலைக்கடலும் அலாது இடை ஒன்றும் கண்டீர். ஒருத்தர் பாக்கி இல்லாம அழிச்சுட்டான் இலக்குவன். அதனால எதனை பார்த்தானா இந்திரஜித்தன்? மிடலின் வெங்கட கரிப்பிணத்தின் விண்தொடு திடலும், வன்மையானதும் மிகுந்த பாரமான உடலை உடையதும் மதத்தை சிந்தக்கூடியதும் ஆகிய யானைகளினது பிணங்கள் வானத்தை தொடும் அளவும் குவிந்து கிடப்பதை பார்த்தான். வெம்புறவியும் தேரும் சிந்திய உடலும் வன் தலைகளும், வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளும் தேர்களும் அவைகளை இயக்கின வீரர்களும் அவர்களது உடலும் தலைகளும் குதிரையின் தலைகளும் அறுபட்டு அந்த நிலம் முழுவதும் சிதறி கிடப்பதை பார்த்தான். ஓங்கு அலை உதிர கடலும், இரத்தமானது கடல் போல அலை எழுப்பி கொண்டு பறந்து ஓடி வருவதையும் பார்த்தான். அல்லாது இடை ஒன்றும் கண்டிலன். இவைகளை தவிர அந்த போர்க்களத்துல வேற ஒண்ணுமே அவன் கண்ணுக்கு தெரியுது. அவனுடைய அனைத்து படை வீரர்களும் யானைகளும் குதிரைகளும் தேர்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு கிடந்த காட்சியை பார்த்தான். 100,000 கோடி நோன் கழல் மாரியில் போர் அறக்கரை ஒருவன் வாட்கனை கூறு கூறு ஆக்கிய குவையும் சோரியின் ஆறுமே அன்றி ஒரு ஆக்கை கண்டிலன். ரொம்ப அழகான இடம். இப்பதான் தெரிகிறது இந்திரஜித்தனுக்கு நம்மை எதிர்க்க வந்தவன் எப்படிப்பட்டவன். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நிலையில தான் நாம் இதுகாரும் யாரோடும் போராடி கொண்டிருந்தோம்ன்ற உண்மையே புரியும். வாழுகின்ற வரைக்கும் புரியாது. இந்திரஜித்தன் இப்பொழுது மெல்ல முடிய போகிறது. இப்பொழுதுதான் அவனுக்கு முன்பு நாம் யாரை எதிர்க்க வந்தோம் என்ற உண்மை புரிய தொடங்கியது. அதற்கு என்ன மேற்கோள் காமிச்சான் கம்பன்? நோன்கழல் மாரியில் போர் 100,000 கோடி அறக்கரை, ஆற்றல் மிகுந்த வீரக்கடலை குறைவுபடாத போர் ஆற்றலை உடைய 100,000 கோடி அரக்க வீரர்கள் போர்க்களத்தில் மடிந்து கிடக்கிறார்கள். அத்துணை வீரர்களையும் இவர்களை விட எண்ணிக்கையில் அதிகமானவர்களா வென்றார்கள்? இல்ல, ஒருவன், அந்த ஒற்றை வீரனாகிய இலக்குவன் ஒருவன் வாட்கனை கூறு கூறு ஆக்கிய குவையும். இலக்குவன் என்று சொல்லக்கூடிய ஒருவனது அம்புகள் துண்டு துண்டாக வெட்டி கொன்றதை பார்த்தான். நாம எவ்வளவு பெரிய எதிரி முன்னாடி நிக்கிறோன்ற பயம் வந்தது. வரணும். எதிரியை இதுவரைக்கும் ஏதோ ஒரு நாகபாசத்தை விட்டு பிணித்தோம், பிரம்மாஸ்திரத்தை விட்டு அவனை வீழ்த்தினோம். இல்ல, இவைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன் அவன். தனி ஒருவனாக நின்று இவ்வளவு பெரிய படையை
முற்றிலுமாக அழித்திருக்கிறான். ஆகவே ஷோரியின் ஆறுமே அன்றி ஓர் ஆக்கை கண்டிலேன். அங்கு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இரத்த வெள்ளத்தை பார்த்தானே ஒழிய ஒரு இடத்துல கூட ஒரு வீரன் கூட உயிரோடு இருப்பதை இவனால் காண முடியல. நஞ்சினும் வெய்யவர் நடுங்கி நாவுலர்ந்து அஞ்சினர் சிலர் சிலர் அடைகின்றார். சிலர் வெஞ்சின வீரர்கள் மீண்டிலாதவர் துஞ்சினர் துணையிலர் என துளங்கினர். நஞ்சினும் வெய்யவர் சிலர் சிலர் அஞ்சினர். நஞ்சை விட கொடுமை உடையோரான அரக்கர்களுடைய சிலர் சிலர் இலக்குவன் முன் நிற்காமல் அஞ்சி பயந்து ஓடின. அவன் தான் உயிரோடு இருக்கான். நடுங்கி நாவுலர்ந்து அடைகின்றார். நடுக்கமுற்று பயத்தினால வறண்டு இந்திரஜித்திடம் சென்று சரணடைந்தார். எங்களால ஒன்னும் பண்ண முடியல. வெஞ்சின வீரர்கள் மீண்டிலாதவர் சிலர். மிக்க வெகுளியை உடைய அவ்வீரர்களுள் மீண்டு வர முடியாத சிலர் துணையிலர் என துளங்கினார் துஞ்சினர். தம்மை தாங்கும் துணையில்லாதவரை போன்று மனம் துளங்கி இறந்தார்கள். ஐயோ, நமக்கு இந்த பக்கமும் போனாலும் ஒன்றுமில்லை, இலக்குவனையும் எதிர்க்க நிற்க முடியாதுன்ற பயத்திலேயே பலர் இறந்து போனார்கள். இந்திரஜித்தனுக்கு கவலை இவ்வளவு பெரிய படை போனது கூட தன்னால் இந்த வேள்வியை தொடர்ந்து செய்ய முடியாமல் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு கவலைப்பட்டான். அதுதான் அவனுடைய பெரிய அச்சம். அதனால் இந்த வீரர்கள் இறப்பதும் பொருட்டே படுத்தது. இந்த வேள்வியை இவன் நிறைவு அடைய செய்திருந்தான் என்றால் இவனை யார் ஒருவனாலும் அழிக்க முடியாத அளவினுக்கு ஆற்றலை பெற்றிருப்பான். அதனால வேள்வியை தொடர்ந்து செய்ய முடியாமல் போயிற்றேன்னு கவலைப்பட்டான். ஓம வெங்கணல் அவிந்து உழை கலப்பையும் காமர் வன் தருப்பையும் பிறவும் கட்டு அற வாம மந்திர தொழில் மறந்து நந்துரு தூம வெங்கணல் என பொலிந்து தோன்றி. ஓம வெங்கணல் அவிந்து வேள்வி குண்டத்துல வளர்க்கப்பட்ட ஹோமத்தினது தீயானது அணைந்து போயிற்று. ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் வீடுகள்ல ஹோமமானது மென்மையான அளவுல கனிந்து கொண்டே நெருப்பை கொண்டு இருக்க வேண்டும். அவிந்தது என்றால் அதுவரைக்கும் அந்த வேள்வியில செய்த எல்லா பலன்களும் அழியப்பட்டுவிடும். அதனால்தான் வேள்வி ஹோமத்தை ரொம்ப அழகான வார்த்தையை சொல்லுவார்கள். வேள்வி முடிந்ததன் பின் அந்த ஹோமத்தை அதுவாக அடங்கணும். அதுவாக அடங்கி ரொம்ப அழகான வார்த்தையை சொல்லுவார்கள், சமாதானமாக. அது அவிக்க கூடாது. எந்த ஒரு வேள்வியினது நெருப்பினை நாம முயன்று அவிக்கக்கூடாது, அதுவாக அடங்கணும். இனி தன் மீது இடுதற்கு ஏதொரு பொருளும் இல்லை என்று அந்த தீயானது மெல்ல அடங்கும். அடங்கி சமாதான நிலைக்கு போகும். அது வரைக்கும் காத்திருக்கணும். அதனால இந்த ஹோமமானது அழிக்கப்பட்டு விட்டதை பார்த்தான். அதோட உழை கலப்பையும் காமர்வன் தருப்பையும் வேள்வியில் பயன்படுத்துவதற்கு உண்டான பொருள்கள், சமித்துகள், கலப்பை, சமித்து, பொறி போன்றன நிறைந்த பையும் அழகிய வளம் நிறைந்த தருப்பை, தருப புல் எல்லாமே வீணா போச்சு. பிறவும் கட்டு அற வாம மந்திர தொழில் மறந்து பிறர் பொருள்களும் கட்டுக்குலைந்து அழிய வாம மந்திரங்களை எண்ணுதலாகிய தொழிலை மறந்து, அந்த வேள்விக்கு உண்டான வேதியர்கள் அவர்களும் மந்திரத்தை மறந்து போனார்கள். என்ன செய்வது? திடுக்கிட்ட ஒரு சூழ்நிலை. நந்துரு தூம வெங்கணல் என பொலிந்து தோன்றினான். அவியும் நிலையில் புகைப்படர்ந்த வெம்மை உடைய வேள்வி தீயினை போன்று பொலிவிழந்து, இந்த ஓமகுண்டம் போல பொலிவிழந்து இந்திரஜித்தனும் காட்சியளித்தான். ஏனென்றால் அவனுக்கு மிகப்பெரிய தோல்வி. இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை அவன் பார்த்தது வாடிக்கையாக. இப்ப நீங்க காலையில இந்த வகுப்பெடுக்கும் போது, வகுப்பெடுப்பதற்கு முன்பு ஏதோ பாடலை கேட்டுக்கொண்டிருந்த, திடீரென்று இந்த சம்பூர்ண ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு பாட்டு முழுமையா கேட்டுவிடலாம்னு கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த வீணை கொடி உடைய வேந்தானேன்னு ஒரு அழகான பாட்டு.
அந்த பாட்டு முடிந்த உடனே ராவணனாக இருக்கக்கூடிய நடித்த டி.கே. பகவதி அவர்கள் அவையோர்கள் கேட்பதற்கு இணங்க ஒவ்வொரு ராகமாக பாடி, காலையில் பாடும் ராகம், நண்பகல் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்புறம் பாவகைகளுக்கு உண்டான ராகங்களை எல்லாம் அதனது சுரங்களை பாடி ராகத்தின் பெயரை சொல்லி பாடிக்கொண்டே வருவர். பாடிட்டு இறுதியில கைலாயநாதனை தான் துதிப்பதற்கு கையாளும் ராகம் எதுன்னு அதை பாடி, அது வாயால ஒரு முறை அந்த சுரங்களை பாடி அப்புறம் வீணையை மீட்டிக்கொண்டே இருப்பார். அப்படி மீட்டிக் கொண்டிருக்கிற வீணை சட்டென்று அருந்து போகும், தந்தி நரம்பு அருந்து போகும். உடனே அவர் சொல்லுவார், என்னுடைய வாழ்நாள்ல இதுதான் முதல் முறை நான் வீணை மீட்டி நரம்பு அருந்தது என்று சொல்லி முடிப்பார். வாயில்ல சூர்பனகை அருந்த மூக்கோடு அலறி கொண்டு வருவாள். இது காட்சி. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, நாம் ஏதோ ஒன்றை நோக்கி பயணப்படுகின்ற பொழுது அந்த பயணத்தினால் விளையக்கூடிய விளைவு இத்தகையது என்று நமக்கு இயற்கை என்றால் இயற்கை, இறைவன் என்றால் இறைவன், இவை இரண்டும் ஏதோ ஒரு குறிப்பினை முன்வைக்கின்றது. நாம பெரும்பாலும் நம்முடைய அறியாமையினால் அதை கவனியாது விட்டு விடுகிறோம். அதனால் விளையக்கூடிய விளைவுகள் பின்னர் மிக பெரியதாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இலக்கியத்திலையும் இதை பிற்காலத்தில் ஒருவர் ஆராய்ச்சி கூட செய்து நூலாக எழுதினதாக எனக்கு ஒரு எண்ணம். அதாவது இலக்கியங்களிலே சங்க காலத்திலிருந்து பிற்காலம் வரைக்கும் உண்டான இலக்கியங்களிலே சொல்லப்பட்ட சடங்கியல் சார்ந்த சகுனங்கள், நம்ம இதையெல்லாம் இன்றைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட இது பொய், அது தப்பு, இது ஒரு பேதமைக்கு உரியது, இது ஒரு கேலிக்கு உரியது, இப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இல்லாமலா தொடர்ந்து இலக்கியங்கள்ல கையாளுவார்கள். அப்போ ஒரு வேள்வி செய்யப்படுவதற்கு உண்டான அந்த வேள்வியில் வளர்க்கப்பட்ட தீ அணைகிறது அல்லது அணைக்கப்படுகிறது. அதற்கு உண்டானதாகிய அந்த தீயில் இடப்படக்கூடிய பொருள்கள் எல்லாம் பழுதடைகின்றன. அந்த நிலையில் அந்த வேள்வியை செய்யக்கூடியவன் எது குறித்து இந்த வேள்வியை தொடங்கினானோ அது இனி நிறைவேறப் போவதில்லை என்ற உண்மையை தெரிந்து கொண்டான் என்றால் அவன் நிலை எப்படி இருக்கும்? அதுதான் இந்திரஜித்த நிலை. அதனாலதான் அந்த வேள்விக்கு எவ்வாறு அணைந்து மாசு உடைய நிலையில காட்சி அளித்ததோ அது போலே வேள்வியை செய்து முடிக்க இயலாதவனாகிய இந்திரஜித்தன் அந்த வேள்வி குண்டம் போல் பொலிவிழந்து நின்றான். அப்போ இந்த பொலிவழிந்து அவன் காட்சிக்கு உட்படுத்தப்பட்டான். அதை சொல்லணும், அவ்வளவுதான். அக்கணத்து அடுகலத்து அப்பு மாறியால் உக்கவர் ஒழிதர உயிர் உளோர் எலாம் தொக்கன அரக்கனை சூழ்ந்து சுற்றுற புக்கது கவிப்பெரும் சேனை போர்க்கடல். அக்கணத்து அடுகளத்து அப்பு மாறியால், அப்பொழுது போர்க்களத்துல அம்பு என்ற மழைகளால் உக்கவர் ஒழிதர உயிர் உளோர் எல்லாம், இலக்குவன் மழையை போல் எய்த அம்புகளினால் இறந்தவர்கள் போக எஞ்சி உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சில அரக்கர்கள் அரக்கனை தொக்கனர் சூழ்ந்து சுற்றுற இந்திரஜித்தனை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் உந்தப்பட்டு அவனை சுற்றி பாதுகாப்பாக நிற்க போர்க்கதி பெரும் சேனை கடல் புக்கது, பொறுதற்கு உரிய தொழிலோடு உடைய வானர பெருஞ்சேனையாகிய கடல் அந்த இந்திரஜித்தனை பாதுகாத்து கொண்டிருந்த அரக்கர்கள் மேல போய் விழுந்தது. 1000 மலருடை ஆழி மாப்படை ஏயனும் மாத்திரத்து இற்ற கொற்றமும் தூயவன் சிலை வலி தொழிலும் துன்பமும் மேயின வெகுளியும் கிளற வெம்பினான். ரொம்ப வருத்தம். 1000 மலருடை ஆழி மாப்படை, 1000 தாமரை எனும் அளவினை கொண்ட கடல் போன்ற பெரிய படை. இங்க 1000 மலருடைனாக்க தாமரைன்றது எண்ணின் அளவு, ஞாபகம் வச்சுக்கணும், பூ இல்லை. தாமரை என்பது ஒரு பெரியதோர் இலக்கம் உடைய எண். அந்த சேனை ஏ எனும் மாத்திரத்து இற்ற கொற்றமும்,
ஏ என்று சொல்லக்கூடிய அந்த 2 மாத்திரை நேரத்துல முற்றிலுமாக அழிக்கப்பட்டதும் தூயவன் சிலை வலி தொழிலும் துன்பமும் தூயோனாகிய இலக்குவனது வில் தொழில் வன்மையும் தான் தொடங்கிய வேள்வி முற்று பெறாமல் தான் அடைந்த துன்பமும் ஒரே நேரத்துல இந்திரஜித்தன் புரிந்து கொண்டான். மேயின வெகுளியும் கிளற வெம்பினான். இலக்குவன் இவ்வாறு தன் படைகளை கொன்றானே என்ற கோபம், அதனால வந்த வெகுளி, தன் வேள்வி நிறைவடையாமல் போயிற்றே என்ற வெதும்பல், 2 உணர்ச்சியும் ஒரே நேரத்துல தாக்குற மாதிரி நின்னான். என்ன செய்வதுன்னு தெரியல. மெய்குலைந்து இருநில மடந்தை விம்முற செய் கொலை தொழிலையும் சென்ற தீயவர் மொய்குலத்து இறுதியும் முனிவர் கண்டவர் கை குலைக்கின்றதும் கண்ணின் நோக்கினார். இருநில மடந்தை மெய்குலைந்து விம்முற, பெரிய நிலமகளாகிய பூமாதேவி உடல் நடுங்கி துன்பம் கொள்ளும்படி செய் கொலை தொழிலையும் இலக்குவன் செய்த கொல்லுதல் தொழிலும். ஏனென்றால் பூமாதேவி இந்த ஒரே நேரத்துல இத்துணை கோடி வீரர்கள் இறந்து விழுந்ததை பார்த்ததில்லை. பூமாதேவியினுடைய இயல்பே இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் மண்ணிலே இறந்து விழ தன் மடியிலே தாங்கி கொள்ளுதல் தான் அவளது வேலை. அவளே இப்பொழுது கண்டு அச்சப்பட்டாலும் அத்துணை கோடி கோடியான வீரர்கள் பூமியில மரணத்தினால் விழுந்து கிடப்பது, அவளே அச்சப்பட்டாள். அப்படி இலக்குவன் செய்த கொல்லுதல் தொழிலையும் சென்ற தீயவர் மொய்குலத்து இறுதியும் போர் மேல் சென்ற அரக்கர்களினது குலத்தில் அனைவரும் அழிக்கப்பட்டதையும் கண்டவர் முனிவர் கை குலைக்கின்றதும் போர்க்களத்தை கண்ணுற்றவர்களாகிய முனிவர்கள் கை விதிர்த்தலை, என்ன எல்லாவற்றையும் மௌன சாட்சியாக பார்த்து மனம் தளராது நிற்பவர்கள் முனிவர்கள், அவர்களும் விதிர்ப்படைந்தார்கள். எல்லாமே அடங்கிய நிலையில் இருக்கக்கூடிய முனிவர்கள் கூட புலனடங்காது விதிர்ப்படைந்தார்களாம். கண்ணின் நோக்கினான் இந்திரஜித் இந்த காட்சியை கண்ணால பார்த்தான். பார்த்த உடனே என்ன இருந்தாலும் வீரன் அவனும் வீரத்துக்கு தானே போராடுறான். அவன் தவறான இடத்துல போய் நின்றதுதான் குற்றம்னு சொன்னாலும் அவனுடைய வீரத்தை யாரும் அவ்வளவு எளிதாக தவறு என்று எடை போட முடியாது. எந்த ஒரு வீரனும் முயன்று எடுக்கக்கூடிய முயற்சி, ஒவ்வொரு அத்திரமும் எப்படி உரிய தவத்தின் மூலமாக தான் அந்த ஆற்றலை பெறுகிறோம். நாராயணி அத்திரமோ பிரம்மாஸ்திரமோ நாகாஸ்திரமோ எல்லாமுமே ஒரு தவத்தினால் மேற்கொள்ளப்பட்டு அதனினது விளைவாக கிடைப்பது. அதே போல நிகும்பலைன்ற யாகத்தை அவன் செய்து அதன் மூலமாக பெறக்கூடிய ஆற்றலை ஆயுதமா மாத்தணும்னு தான் ஆசைப்பட்டான். அவன் முயற்சியில தவறில்லை, யாருக்காக முயன்றான் என்பதுதான் தவறு. அதனால அவனுடைய வேள்வி அழிக்கப்பட்டதும் அவனுக்காக போர் உடற்ற வந்த கோடிக்கணக்கான வீரர்கள் இறந்து போனதையும் பார்த்த உடனே அவனுக்கு மனதுக்கு வருத்தம் தான். எப்படி? மானமும் பாழ்பட வகுத்த வேள்வியின் மோனமும் பாழ்பட முடிவு இலா முரண் சேனையும் பாழ்பட சிறந்த மந்திரத்து ஏனையும் பாழ்பட இணைய செப்பினான். அப்படி வருந்தினான். எப்படி? மானமும் பாழ்பட, அவனது பெருமை அந்த இடத்துல அழிக்கப்பட்டது. தன் பெருமை அழிந்து போயிற்றேன்னு கவலைப்பட்டான். வகுத்த வேள்வியின் மோனமும் பாழ்பட, தான் இயற்றுவதற்கு முயன்ற அந்த வேள்வியின் மோன நிலை, இந்த ஒரு தெய்வீகத்தன்மை, அதுவும் பாழ்பட்டு போயிற்று. முடிவு இலா முரண் சேனையும் பாழ்பட, எல்லையற்ற வலிமை வாய்ந்த தனது பெரியதோர் படை முற்றிலுமாக அழிக்கப்பட, சிறந்த மந்திரத்து ஏனையும் பாழ்பட, சிறந்த மந்திரத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த வேள்வியினுடைய ஜபங்கள் எல்லாம் அழிந்து போக, எல்லா வேள்வி கிரியைகளும் அழியப்பட இணைய செப்பினான். வருத்தத்தோடு இவைகளை பேசத் தொடங்கினான் இந்திரஜித்தன். வெள்ளம் ஐந்துடன் விரிந்த சேனையின் உள்ளது அக்குரோணி ஈர் ஐந்தோடு ஓயுமால்
எள்ள அறி வேள்வி நின்று இனிது இயற்றுதல் பிள்ளைமை அணையது சிதைந்து பேர்ந்தலால். வெள்ளம் 5 விரிந்த சேனையின் 5 25 25 வெள்ளம் என்று சொல்லக்கூடிய பேரளவினதாகிய இந்த அரக்கர் படையும் உள்ளது அக்ரோணி 5 ஓயுமால். எஞ்சி உள்ள 5 அக்ரோணி, அதுவும் ஒரு படைப்பெருக்கின் அளவை சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல். 10 அக்ரோணி சேனையும் அதுவும் அழிந்ததால் எள்ள அறி வேள்வி நின்று இனிது இயற்றுதல் பிள்ளைமை. இகழுதற்கு அரிய யாகத்தினை இடம் பெயராது நின்று இனிது இயற்றுதல் என்பது முட்டாள்தனம். இனிமே அது முடியாது. அணையது சிதைந்து பேர்ந்ததால் அந்த வேள்வியும் வேறற சிதைந்து போயிற்று. ஆகவே என்ன ஆயிற்றா, உரையாசிரியர் ஒரு குறிப்பு கொடுத்திருக்க. அக்ரோனி என்பது என்னன்னு ஒரு அளவு நம்மால கற்பனையே பண்ண முடியாது. இருந்தாலும் ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ள முடிந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். 21,870 தேர்கள், 21,870 யானைகள், 65,610 குதிரைகள், 1,09,350 காலாட்படை கொண்ட வீரர்கள். இவைகளினது தொகுதிக்கு பேரு ஒரு அக்ரோனின்னு பேரு. அப்ப இத 10ஆல பெருக்கிங்க. அதுக்கப்புறம் வெள்ளம்னு ஒண்ணு. வெள்ளம் என்பது ஒன்றை அடுத்து வரக்கூடிய 57 பூஜ்ஜியங்கள். எண்ண முடியாது, விட்டுருங்க. அந்த மாதிரி ஒன்றை அடுத்து 57 பூஜ்ஜியங்களுக்கு உண்டான எண். அந்த எண் என்ன அளவை தருகிறதோ அந்த மாதிரி 25 மடங்கு நடக்கிற காரியமா? எழுதுவதற்கு நம்மால முடியவே முடியாது. கணிப்பொறியே தடுமாறிடும். அதனால அந்த காலத்துல இவ்வளவு பெரிய அளவில் எல்லாம் எண் வைத்திருந்ததே ஆச்சரியம். உடனே இப்போ இவ்வளவு பெரிய படை அழிந்து போனதை பார்த்த உடனே தொடங்கிய வேள்வியின் தூம வெங்கணல் அடங்கியது அவிந்துள்ளது அமையுமாம் அன்றே இடம் கொடு வெஞ்சரு வென்று இன்று எனக்கு அடங்கியது என்பதற்கு ஏது ஆகுமால். தொடங்கிய வேள்வியின் தூம வெங்கணல், தொடங்கி செய்த புகையோடு கூடிய இந்த வெம்மை உடைய இந்த யாக தீ இருக்கே, அடங்கியது அவிந்துள்ளது அமையுமாம் அன்றே மேலோங்கி எரியாமல் அடங்கி அவிந்து போயிற்று. இது ஒன்று போதும் அல்லவா? இடம் கொடு வெஞ்சரு இன்று எனக்கு வென்றி. இடத்தை கொண்டு நிகழும் கடும் போரில் எனக்கு வெற்றி இன்று கிடைக்காது. அடங்கியது என்பதற்கு ஏது ஆகுமால் எனக்கு இந்த போர்க்களத்துல வெற்றி இனி கிடைக்காது என்பதை நான் வளர்த்த வேள்வி அதனது தீ அழிந்ததே எனக்கு சான்றாக இருக்கிறது. எப்ப வேள்வி ஹோமம் அழிந்ததோ, முடிவு பெறாமல், வேள்வி சரியான முடிவினுக்கு உட்படாமல் எப்பொழுது ஹோமம் அழிந்ததோ அப்பொழுதே நான் இனி இந்த போர்க்களத்தில் வெல்லப் போவதில்லை என்று உணர்ந்து கொண்டேன். இதுதான் கஷ்டம். தோற்போம்னு நினைச்சு போர் செய்யறதற்கு பாருங்க ரொம்ப கஷ்டம். வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு ஒரு விழுக்காடாவது இருக்குன்னா கூட கொஞ்சம் முயன்று போர் செய்து பார்க்கலாம். இல்லை, நாம் தோற்பது உறுதி, நமக்கு எவ்விதமான துணை இல்லை, நமக்கு உரிய ஆற்றல் எல்லாம் இழந்து போனோம், இனி இந்த போர்க்களத்தினை தொடர்ந்து நடத்துதலால் நமக்கு தோல்விதான் கிடைக்கும் என்று தெரிந்து போரிடுவது ரொம்ப கஷ்டம். அதனால அங்கு அது கிடக்க நான் மனிதர்க்கு ஆற்றலன் சிங்கினன் என்பது ஓர் எளிமை தேய்வுற இங்கு நின்று இவை நினைக்கிலேன் இனி பொங்கு போர் ஆற்றல் என் தோளும் போனதோ. ரொம்ப வருத்தப்பட்ட நான் எவ்வளவு பெரிய வீரன், தேவர்களை, தேவர்தம் தலைவனை, இந்திரனை எல்லாம் அனாயாசமா வென்ற அப்படிப்பட்ட நான் அது அங்கு கிடக்க. சரி, வேள்வி அழிஞ்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு அடிஷ்னலா கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைன்னு வச்சுப்பான், அது கிடக்கட்டும். நான் தனிப்பட்ட முறையில என் தோளாற்றலை நம்பி போர் செய்கிறவன் இல்லையா? நான் மனிதர்க்கு ஆற்றலன் சிங்கினன் என்பது ஓர் எளிமை. நான் இலக்குவன் என்ற மனிதனுக்கு முன்பே வலி அற்றவனாய் சிங்கினேன், குறைந்து போனேன்.
என்று எண்ணுவது எளிமையின் பாலராக. என்ன ஒரு அவமானம் எனக்கு! வேள்வியில அந்த வேள்வி வந்து அதன் மூலமா வரக்கூடிய பலமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அழிந்ததா இருக்கட்டும். என் தோளாற்றல் சாதாரணமான ஒரு மானுடன் முன்பு என்னுடைய தோளாற்றல் பயனற்று தோற்றது. அவன் முன்னே என் வீரம் குறைவுபட்டதுன்னு நினைக்கிறதுக்கே வருத்தமா இருக்க. தேய்வு உரை இங்கு நின்று இவை நினைக்கிறேன், எனது வலிமை தேய்ந்து ஒழியுமாறு இவ்விடத்திலே நின்று இத்தகைய எண்ணங்களை நான் என்னைக்குமே நினைத்து பார்த்ததில்லையே. எனக்கு இப்படி ஒரு சூழல் வரும், என் வேள்வி அழிக்கப்படும், நான் எதிர்க்கக்கூடிய வீரர்கள் அனைவரும் என் படைகளை கொன்று அவர்கள் முன்னே நான் ஏதொன்றும் செய்ய முடியாது, சாதாரண ஒரு மானுடனை எதிர்க்க கூட முடியாமல் இப்படி புலம்பக்கூடிய நிலை வரும்னு நான் சொப்பனமா கண்டேன். இனி பொங்கு போர் ஆற்றல் என் தோளும் போனதோ, இனிமேல் நான் மிகுதியான கோபம் கொண்டு போர் செய்தற்கு உரிய ஆற்றல் உடைய என் தோள்களும் இல்லாது ஒழிந்தன. கை எழுப்ப முடியல அவனால். நான் இனி எவ்வாறு போர் செய்வேன்? இது கூட என் தனிப்பட்ட மந்திரங்களினால் செய்யக்கூடிய வேள்வி, அது தரக்கூடிய ஆற்றல் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய தோள் ஆற்றலை கொண்டு எதிரிகளை போர்க்களத்தில் சந்திப்பேனே, அது கூடவா இப்பொழுது என்னால் இயலாமல் போயிற்று. அந்த அளவினுக்கா நான் எளியனானேன்? அந்த அளவினுக்கா நான் ஒன்றும் இல்லாதவனான்? அதுதான் அவனுடைய வருத்தம். அந்த வருத்தம் எவ்வாறு தொடருகிறதுன்னு அடுத்த வகுப்புல முடிக்கும்.